ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன மாதிரி இருக்குது அண்ட் அவங்க என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகியிருக்காங்க. ஸோ நோ கான்டென்ட்டில் இருக்கீங்கன்னா மறுபடியும் உங்கள் பர்சன் உங்களை ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸில் வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 அண்ட் பைல் 2 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்டியூஷனை யூஸ் பண்ணி இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாம். வெயிட். ஸோ மேரேஜ் ஆனவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் ரீடிங் ஓகேவா, மற்ற ரீடிங் கிடையாது. எல்லா டைப்புக்கான ஒரு ரீடிங் கிடையாது. மேக்ஸிமம் வந்து இது ரிலேஷன்ஷிப் ரீடிங் ஓகேவா. அண்ட் எது பொருந்துதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். So pile 1. One sec. ஸோ ஃபஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட கரண்ட் ஃபீலிங் நல்லா தான் இருக்குது ஓகே. அதாவது இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்களோட ஃபீலிங் நல்லா தான் இருக்காங்க, ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க ஓகே. வழக்கம் போல் ஹாப்பியாக வெளியே போகிறது, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணி ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க ஓகேவா. ஸோ உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. ஒரு லவ் ஃபீலிங்கையும் தாண்டி உங்களுக்குள்ளே ஒரு நட்பு ரீதியாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. உங்கள் கூட இருக்கும்போது அவங்க ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருந்திருக்காங்க, ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அண்டு ரொம்பவே அந்த எமோஷ்னலாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்ககிட்ட பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும் ஓகேவா. லவ்வையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்கள் பர்சன் எந்த இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகுனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு இன்டென்ஷனோட பார்த்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களை ஒரு பேராக தான் பார்த்துருக்காங்க. அவங்களோட ஒரு நல்ல பார்ட்னராக தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லை. ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படின்னா என்ன இன்டென்ஷனோட பழகியிருப்பாங்கன்னா, ஒரு அவங்களுக்கு கரியர் ரீதியாக உங்கள்கிட்டேருந்து ஒரு சில ஹெல்ப்ஸ் தேவை, அந்த ஒரு விஷயத்துக்காகவும் பழகியிருக்கலாம். அண்ட் ஒரு சிலர் வந்து உங்களை பார்ட்னராக தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் அவங்க உங்ககிட்ட பழகிருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே. ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறுபடியும் பேசுவாங்களா மாட்டாங்களான்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்களும் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை திங்க் பண்ணுறாங்க, உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே. அவங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி உங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு பதில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஃபினான்ஷியலாக அவங்க ஏதோ வந்து ஒரு லோ வைப்ரேஷனில் இருக்கலாம் ஓகேவா. ஃபினான்ஷியல் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்காது அவங்க லைஃப்பில். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்ககிட்ட பேசாமல் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்டு கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் உங்களை அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, நிறைய இடத்துல மேபி நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்க. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே. ஸோ சிச்சுவேஷன் சரியில்லாமல் இருந்திருக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும். மெயினாக வந்து உங்கள் பர்சன் சைடில் ஏதாவது சிச்சுவேஷன் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும் ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மல்டிபிள் டைம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எந்த ஒரு விஷயமும் வந்து ப்ராப்பராக போயிருந்திருக்காது ஓகேவா.
ஸோ பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா, இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, இல்லை நீங்கள் போய் பேசும்போது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இது எல்லாருக்கும் சொல்ல வரல, ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கு, இந்த ரீடிங்கில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் இப்போ உடனே எடுப்பாங்களான்னு பார்க்கலாம். எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மெசேஜ் மூலியமாகவோ இல்லை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது கூட உங்களை மீட்டப் பண்ணலாம், நீங்கள் உங்களை பேசலாம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களை மீட் பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பாசிட்டிவான கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, ஓகே. பட் மற்றபடி எமோஷ்னல் ஓகே. எந்த ஒரு இங்கே இஷ்யூவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஃபேமிலி இஷ்யூஸ் இல்லை வந்து கரியர் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து எமோஷ்னல் வைஸ் வந்து உங்கள் மேலே அவங்க எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து பேசணும்னு தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க சைட்லேருந்து ஒரு சில ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஆகாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு சீக்கிரமே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், இன்டென்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ பைல் 2க்கான ரீடிங் பார்த்துடலாம். ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பர்சன் டுடே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வந்து ரூடான கேரக்டரில் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கோபங்கள் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறது. ஸோ ஒரு அவங்களோட வேலையை மட்டும் பார்க்குறது, வேறு எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது. கொஞ்சம் வந்து அந்த ஒரு கோபம்னு சொல்கிறத விட இந்த எமோஷ்னல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு தூரமாக வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. வேலைக்கு போகிறதும் அவங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறதும், வேறு எந்த ஒரு வேலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது. அவங்க வேலை உண்டு, அதை மட்டும் அவங்க லைஃப்பில் என்ன விஷயம் அதை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த சிரிப்பே இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஒரு ரூடான பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் பர்சன். ஓகேவா? ஸோ உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது உங்கள் பர்சன் வந்து உங்களை தேடுறாங்க. ஓகேவா? தேடுறாங்க. பட் அந்த ஒரு லவ் விஷயம் எமோஷ்னலாக வந்து கனெக்டடாக இல்லை. உங்களை தேடுறாங்க, ஆனால் வந்து அந்த எமோஷ்னலி வந்து கனெக்டடாக இல்லை. இப்போ வந்து யார் மேலேயும் வந்து ஒரு எமோஷ்னல் ஃபீல் பண்ணுறதுக்கோ, கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ, லவ் பண்ணுறதுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, உங்களை நினைக்கிறாங்க. பட் அந்த எமோஷ்னலாக ஒரு கனெக்டட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கேயோ வந்து அந்த எமோஷ்னல் வந்து இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் படி கொஞ்சம் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு மந்தமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அமைதியாக இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேடுறாங்க, பட் எமோஷ்னலி அவைலபிளாக இல்லை உங்கள் பர்சன். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் பழகுனாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு மணி விஷயமாக பழகியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நியூவாக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, நல்லபடியாக ஹாப்பியாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான்
இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு சில பேருக்கு எப்படின்னா நான் சொல்கிறேன், மணி விஷயமா ஏதாவது ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா, ஒரு குடுக்கல் வாங்கல் மூலியமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிச்சிருக்கும். இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் நீடுக்காக கூட உங்கள் பர்சன் உங்ககிட்ட பழகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு சில பேருக்கு மட்டும் எப்படின்னா ஒரு நியூ பிகினிங், ஹாப்பியாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், புதுசாக ஒரு உறவு கிடச்சிருக்கு, ஹாப்பியாக இந்த லைஃப்பை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் சிச்சுவேஷன் எப்படியோ அதைப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா? ஓகே, 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நோ காண்டாக்டில் இருக்கலாம், காண்டாக்ட்லேயே இருந்துக்கிட்டு பேசாமல், அதாவது நம்பர் இருக்கும் ஆனால் பேசாமல் இருப்பீங்க. பக்கத்து தெருவாக இருக்கும் ஆனாலும் பேசாமல் கண்டுக்காமல் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஸோ பேசாமல் 2 பேரும் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. எந்த ஒரு ட்ரையும் பண்ணலை, உங்கள் பர்சன் சைட்லேருந்து அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் மட்டும் தான் இங்கே தெரியுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இப்போ இல்லை. ஸோ அமைதியாக வந்து அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அவங்க பேசுவாங்களா மாட்டாங்களான்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பேச வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் அவங்களா வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம். ஓகே, ஈகோவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அதர் ரீசனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரைட், எஸ், கண்டிப்பாக உங்ககிட்ட பேச வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் உங்கள் பர்சன் உங்களை நோக்கி ஃப்யூச்சரில் எடுப்பாங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பாசிட்டிவான ஒரு கார்டு தான். பட் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் அதுவே நினச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் அழிச்சிக்காதீங்க. கொஞ்சம் உங்களை டேக் கேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் அவங்களே நினச்சி உங்களை வந்து ஹர்ட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் உங்களே வந்து கேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா, கண்டிப்பாக பெண்டக்கல்ஸ் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட், ஸோ உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வெயிட், ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஓகேவா, உங்கள் கர்மாவை பொறுத்து எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் மறைமுகமாக தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும், நியாயங்கள் கிடைக்கும். அதாவது நீங்கள் பண்ண விஷயங்கள் நியாயமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இல்லை நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது உங்கள் பர்சனுக்கு ஃபேவராக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு சில சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஒரு சில ப்ராப்ளம் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஈகோ கிளாஷஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில கோபங்கள் இருக்கும். ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் அது நல்ல கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக அமையும், இல்லைவென்றால் கொஞ்சம் வேறு மாதிரி அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ கொஞ்சம் வந்து இது வந்து பாசிட்டிவ், 50% பாசிட்டிவ் அண்ட் 50% நெகட்டிவ் தான் சொல்லுவேன். அது அவங்கவுங்க லைஃப்பில் நீங்கள் பண்ண கர்மாவை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி அமையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய வந்து மறைச்சிட்டாங்க ஜஸ்டிஸ். நீங்கள் பண்ண விஷயத்தை பொறுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் இன்டென்ஷன், நெக்ஸ்ட் ஆக்ஷன், ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு என்ன விஷயம் பொருந்ததோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா, ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருப்பேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.